ஹாய் வணக்கம். ரயில்வே எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், மற்ற ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ், போலீஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட மேக்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து மிக முக்கியமான ரிப்பீட்டட் கொஸ்டினை இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியில் இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் மோடில் கிளாஸ் போயிட்டு இருக்கு. நமக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் வீக்கெண்ட் கிளாஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்கள் ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உடனே நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சிக்கும் நெக்ஸ்ட் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ பேங்க் எக்ஸாமுக்கும் 2026 அடுத்து என்னென்ன பேங்க் எக்ஸாம் ஆர்டராக வருதோ அதை ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ வில்லிங் இருக்கிற கேண்டிடேட் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் ஆன்லைன் மோட்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ வாங்க இன்னைக்கு நாம மிக முக்கியமான ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் ரிப்பீட்டடா இந்த மாடல்ஸ்ல கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ பேசிக்ஸ்ல இருந்து நம்ம லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. பைலிங்குள்ள கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஒரு மாணவர் தேர்ச்சி பெற மொத்த மதிப்பெண்களில் 33% பெற வேண்டும். அவர் 125 மதிப்பெண்கள் பெற்று 40 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் எனில் அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவு? ஓகேங்களா. நமக்கு வழக்கமா என்ன சொல்லுவாங்க, 100 மார்க் ஸ்கூல்ல டெஸ்ட் வச்சா 35 மார்க் எடுத்தா பாஸ். அப்ப 100ல 35 அப்படிங்கிறது 35%. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 33% எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 33% மார்க் எடுத்தா அதான் பாஸ் மார்க். ஜஸ்ட் பாஸ் மார்க் 33%. ஓகேவா. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 125 மார்க் எடுத்து 40 மார்க் பற்றாக்குறையால் என்ன பண்ணிட்டாரு, ஃபெயில் ஆயிட்டாரு. ஓகேவா. அப்படின்னா அந்த எக்ஸாமோட அதிகபட்ச மதிப்பெண் டோட்டல் மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா. அப்ப பாருங்க, 33% மார்க் எடுத்தா பாஸ் மார்க். ஜஸ்ட் பாஸ் மார்க் என்ன, ஜஸ்ட் பாஸ் ஜஸ்ட் பாஸ் மார்க் 33% தான் ஜஸ்ட் பாஸ் மார்க். ஆனா அவர் எவ்வளவு மார்க் எடுக்கிறாரு, 125 தான் எடுக்கிறாரு. 125 எடுத்து ஃபெயில் ஆயிட்டாரு. எவ்வளவு மார்க் பத்தாம, 40 மார்க் பத்தாம. ஓகேவா. அப்ப 2 பிளஸ் பண்ணிக்கலாமா, ஏன்னா 125 எடுத்து ஃபெயில் ஆயிட்டாரு. இன்னொரு 40 மார்க் இருந்திருந்தா ஜஸ்ட் பாஸ் ஆயிருப்பார். அப்ப ஜஸ்ட் பாஸ் மார்க் என்ன, 125 அவர் எடுத்தது, இன்னொரு 40 மார்க் பத்தாம போச்சு இல்லையா, அதுவும் சேர்த்தா 165 அப்படிங்கிறது தான் ஜஸ்ட் பாஸ் மார்க். ஓகேவா. அப்ப ஜஸ்ட் பாஸ் மார்க் அப்படிங்கிறது 165. அந்த 165 அப்படிங்கிறது 33% அப்படின்னு சொல்லி போட்டுடலாமா. ஓகேவா. அப்ப என்னன்னா 33% 165னா 100% ஆனா அந்த எக்ஸாமோட டோட்டல் மார்க் என்ன அப்படின்னு சொல்லிதான் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப 165 165 அப்படிங்கிறது 33%. அப்ப 165க்குள்ள 33% இருக்கு. அப்ப 165 டிவைட் பை 33 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1%ஓட வேல்யூ கிடைக்கும். அது கூட 100 பண்ணீங்கன்னா 100 மல்டிபிள் பண்ணா நமக்கு 100%, அதாவது எக்ஸாமோட டோட்டல் மார்க் கிடைச்சிடும். ஓகேவா. இதை சால்வ் பண்ணி பாருங்க. ஒரு டைம் வரும், 10 டைம்ஸ் போட்டீங்கன்னா 330 வரும். அப்போ 5 டைம்ஸ் பார்த்தா 165 வரும். அப்போ 1%ஓட வேல்யூ என்ன, 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா. 165 33 டிவைட் பண்ணா 5, 10 டைம்ஸ் போட்டா 33ங்கிறது 330 வரும். அப்ப அதுல பாதி 165, அப்ப 5 அப்படின்னு சொல்லி வந்துரும். ஓகேங்களா. இந்த 5ங்கிறது பாத்தீங்கன்னா 1%. ஓகேவா. அப்ப 5ங்கிறது 1% அப்படின்னா இன்டூ 100 பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 500 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப எக்ஸாமோட டோட்டல் மார்க் என்ன, 500 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா. 125 மார்க் எடுத்து 40 மார்க் பத்தாம ஃபெயில் ஆயிடுறாரு. எக்ஸாமோட பாஸ் பர்சன்டேஜ் 33%. அப்ப இந்த 2 மார்க்கும் சேர்ந்தா என்னது, இந்த 2 மார்க்கும் சேர்ந்தா அவரோட பாஸ் மார்க்கான 33% கிடைச்சிடும். அப்ப 165ங்கிறது 33%னா 100% எவ்வளவு, அதுதான் நம்ம இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா. 165க்குள்ள 33 அப்படி 33% இருக்குன்னா 165 டிவைட் பை 33 போட்டீங்கன்னா 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப அந்த 5ங்கிறது 1%. அப்ப 100% கண்டுபிடிக்க இன்டூ 100 போட்டீங்கன்னா 500 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். எக்ஸாமோட டோட்டல் மார்க் 500. ஆப்ஷன் ஏ. ஓகேவா. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா. சிம்பிளா இருக்கா.
இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட், இந்த கொஸ்டின்ல டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கிளியரானு சொல்லுங்க, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னுமே வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஓகேவா? ஃபார்முலாஸ்லாம் எக்ஸ் ஒய் வச்சு அதெல்லாம் போட தேவையில்ல, ரொம்ப சிம்பிளா, ஏன்னா இது எல்லாமே லைஃப் மேக்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளா நம்ம போட்டுடலாம். இதுல டவுட் இருந்தா, அந்த மெத்தட்ல டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஓகேவா? செகண்ட் சம் போலாமா? ஸோ செகண்ட் கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுல இந்த மாடல்ல ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா? ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அதுல நிறைய டைம் இந்த கொஸ்டினையே இந்த டேட்டாஸ் வச்சு கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த டேட்டாஸ் மாறி, இந்த நம்பர்ஸ் மாறி திரும்ப கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? என்ன கொஸ்டின்? ஒரு நபர் தன்னோட வருமானத்தில் 35% உணவுக்காகவும் 25% குழந்தைகளின் கல்விக்காகவும் மீதமுள்ள தொகையில் 80% வீட்டு வாடகைக்கும் செலவிடுகிறார். அவரோட வருமானத்துல எவ்வளவு சதவீதம் மீதம் உள்ளது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க. ஓகேவா? எவ்வளவு தொகைன்னு சொல்லி கொடுக்கல, ஒருத்தரோட இன்கம் வந்து எவ்வளவுன்னு சொல்லி கொடுக்கல. அந்த இன்கம்ல 25% குழந்தைங்களோட எஜுகேஷன், 35% ஃபுட்டுக்காக, ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்ல 80% வந்து ரெண்ட் பே பண்ணிடுறாரு. அப்ப பேலன்ஸ் அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட் டோட்டல் இன்கம்ல எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? அந்த கொஸ்டின் சிம்பிளா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த அமௌண்ட் எதுவுமே கொடுக்காதனால நம்மளே ஒரு அமௌண்ட் அசியூம் பண்ணிக்கலாம். அவரோட மந்த்லி இன்கமோ அல்லது இன்கமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் நம்மளே என்ன அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து 1000 அப்படின்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அவரோட இன்கம் வந்து 1000 அப்படின்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 1000 rupees அவரோட இன்கம்மா இருந்தா ஃபர்ஸ்ட் அவர் எதுக்கு செலவு பண்றாரு? ஃபுட்டுக்காக செலவு பண்றாரு. ஃபுட்டுக்கு எவ்வளவு பண்றாரு? 1000ல 35% வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்காக செலவு பண்றாங்க. ஓகேவா? 35% வந்து ஃபுட்டுக்காக செலவு பண்றாங்க. அப்ப 1000ல 35% எவ்வளோ? 1000ல 35% எவ்வளவு? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிட்டா 10 into 35 எவ்வளோ? 350. அப்ப 350 rupees, 1000 ரூபாயில 350 ரூபாய் ஃபுட்டுக்காக செலவு பண்றாங்க. ஆக்சுவலா பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும், 1000ல வந்து 10% வந்து 100. ஓகேவா? எந்த ஒரு வேல்யூவா இருந்தாலும் லாஸ்ட் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா அந்த வேல்யூல அது வந்து 10%, லாஸ்ட் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா அந்த வேல்யூல அது 1%. அப்ப 1000ல 10% அப்படின்னா 100, 1% அப்படின்னா 10 அப்படின்னு சொல்லி ஈஸியா போட்டுடலாம். அப்ப 35% பார்த்தோன்னே என்ன சொல்லிடலாம்? 350 சொல்லிடலாம். இல்ல டவுட்டா இருந்தாலும் நீங்க இப்படி போட்டு பார்த்தா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? செகண்ட் என்ன? செகண்ட் 25% குழந்தைங்களோட எஜுகேஷன், 25% வந்து சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன். ஓகேவா? எஜுகேஷனுக்கு எவ்வளவு சொல்ல? 25%. 35% 350னா 25% பார்த்தோன்னே 250 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? அப்ப தன்னோட 1000 நம்ம ஒரு அமௌண்ட் அசியூம் பண்ணிக்கிட்டா அதுல 35% 350 ஃபுட்டுக்கும் 25% 250 எஜுகேஷனுக்கு செலவு பண்ணிட்டாரு. மீதமுள்ள தொகையில் அடுத்தது 80%னா டோட்டலா 80% 800 போட முடியாது, ஏன்னா அமௌண்ட்டே இல்லை. ஓகேவா? அப்ப மீதமுள்ள தொகை இப்ப எவ்வளவு செலவாயிருக்கு? 350 பிளஸ் 250 எவ்வளோ? 600 rupees செலவாயிருச்சு. ஓகேவா? பிளஸ் பண்ணி இந்த ரெண்டு வேல்யூ பிளஸ் பண்ணீங்கன்னா 600 rupees செலவாயிடுச்சு. பேலன்ஸ் எவ்வளவு? ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? மீதி எவ்வளவு இருக்கு? 400 rupees இருக்கு. ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் சொல்றாங்க? மீதமுள்ள தொகையில் 80% வீட்டு வாடகைக்கு. மீதமுள்ள தொகை வந்து 400. 400ல 80% வந்து வீட்டு ரெண்ட்டுக்கு, ஹவுஸ் ரெண்ட் கொடுக்குறாரு. ஓகேவா? 400ல 80% எவ்வளோ? ஓகேவா? 400ல 80% இன்டூ 100. ஓகேவா? 2 ஜீரோக்கு 0. அப்ப எவ்வளோ? 4 இன்ட்டு 80 எவ்வளோ? 320. அப்ப 320 என்ன பண்ணிடுவாரு? வீட்டு வாடகைக்கு செலவு பண்ணிடுவாரு. மீதி பேலன்ஸ் அவர்கிட்ட எவ்வளவு இருக்கும்? பேலன்ஸ் வந்து 80 rupees இருக்கும். ஓகேவா? 80 rupees இருக்கும். ஓகேவா? அப்புறம் என்ன கேக்குறாங்கன்னா, அவரோட வருமானத்தில் எவ்வளவு சதவீதம் மீதம் உள்ளது? மீதம் உள்ளது வந்து 80 ரூபாய் மீதம் இருக்கு. மொத்த வருமானம் எவ்வளவு? மொத்த வருமானம் 1000. 1000ல எவ்வளவு மீதி இருக்கு? 80 rupees இருக்கு. அது எத்தனை சதவீதம்? இன்டூ 100 போட்டீங்கன்னா 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, இந்த ஜீரோக்கு இங்க அடிச்சீங்கன்னா அப்ப 8. அப்ப 8% மீதம் உள்ளது.
ஓகேவா? பார்த்தோன்னே சொல்லிடலாம். 80 ரூபா மீதினா 1000ல வந்து 10% அப்படிங்கிறது 100, அப்படின்னா 80 அப்படிங்கிறது 8% அப்படின்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம். இல்லைனாலும் சால்வ் பண்ண அப்படி கிடைச்சிடும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான, ரொம்ப ஆனா ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா? ஏன் 1000 எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. நீங்க இந்த இடத்துல 1000க்கு பதிலா 10,000 எடுத்துக்கலாம், 100 எடுத்துக்கலாம், 1000 எடுத்துக்கலாம், 10,000 எடுத்துக்கலாம், 5,000 எடுத்துக்கலாம். ஸோ ரவுண்ட் வேல்யூ நீங்க எதுனாலும் எடுத்து அசியூம் பண்ணி இந்த மாதிரி சம்ம போடலாம். ஓகேவா? இந்த இடத்துல 1000 10,000 எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியா கால்குலேஷனுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? 5,000 எடுத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்பிளிட் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். மற்றபடி 1000 10,000 ஈஸியா நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1000 rupees அசியூம் பண்ணிக்கிட்டா அதில் 35% ஃபுட்டுக்கு 350, 25% எஜுகேஷன் 250, 600 rupees செலவு பண்ணிட்டாரு. மீதி 400 ரூபா இருக்கும். மீதி இருக்கிற 400 ரூபாயில 80% வந்து வீட்டு ரெண்டுக்கு 320 ரூபா கொடுத்துட்டா அவர்கிட்ட பேலன்ஸ் 80 ரூபா இருக்கும். அந்த 80 ரூபாங்கிறது டோட்டல் வருமானமான இந்த 1000ல எத்தனை பர்சன்ட்னு பாத்தீங்கன்னா 8% அப்படின்னு சொல்லி இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? மாடல் சொல்லுங்க. ஃபார்முலா மெத்தட்ல பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ் ஒய் வச்சு நிறைய போடணும், அப்படிலாம் போட தேவையில்ல. ரொம்ப சிம்பிளா நம்ம இதை வந்து ஒரு அமௌண்ட் அசியூம் பண்ணி அடுத்தடுத்து கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
அதாவது 878 டிவைடட் பை 10. ஓகேவா, இங்க 10 இருக்கிறதுனால இந்த 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 87.8% அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஆன்சர் போட்டுடலாம். ஆன்சர் ஆப்ஷன் இருக்கா? டி ஆப்ஷன் இருக்கா? இதுதான். ஓகேவா, ஓகேவா, 2 பழங்களை வாங்குறாங்க, அதுல அழுகிய சதவீதம், நல்ல நிலையில் உள்ள பழங்களை கண்டுபிடிச்சு மொத்த பழங்கள்ல அது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம்.